தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். அனைவரும் இணைந்து இறைஞ்சிடுவோம். தனித்தனியாகவும் வேண்டிடுவோம். அடுக்கி வரும் இடுக்கண்களை நடுவர் திருவடி வைத்திடுவோம். உமது கருணையை எம் இறைவா எமது பாவத்தால் புறக்கணித்தோம். வானினின்று மன்னிப்பவரே, மனமிறங்கி மன்னித்தருளும். எம்மவர் தீயவர் ஆனாலும் உமது படைப்பென எமை நினைப்பீர். உம் திருப்பெயரின் உயர் புகழை எமக்கு இறை அருளாய் ஈவீரே. பழைய எம் பாவம் போக்கிடுவீர். விழையும் புனிதம் பெருக்கிடுவீர். உறுதியாகவே உம்மை நாங்கள் அறுதியிட்டு என்றும் மகிழ்விப்போம். இறைவா, மூவொரு கடவுளே, இத்தவக்காலம் நீர் அளிக்கும் உத்தம கொடையாம். அது எமக்கு நித்தமும் பயன் தர அருள்வீர். ஆமென். முன்மொழி 1. ஆண்டவருடைய வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. அவரது கை என்னை உயர்த்தியுள்ளது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என் பகைவருக்கு விளைவதை நான் கண்ணார காண்பேன்.
மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். தலைவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை வளைத்துக் கொண்டார்கள். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீகளைப் போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலானார்கள். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ முயன்றார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நேர்மையாளரின் கூடாரங்களில் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நேர்மையாளரே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு நீர் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்தலே கட்டடத்துக்கு மூலைகளாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும். ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையேந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய வல்லக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. அவரது கை என்னை உயர்த்தி உள்ளது. முன்மொழி 2. 3 இளைஞர்கள் தீச்சூளையின் நடுவிலிருந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடிய பாடலை நாமும் பாடுவோம். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்துக்கும் அது புகழ்ச்சிக்குரியது, ஏத்தி போற்றற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. உயரிய புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே,
நீர் வாழ்த்த பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அடியனை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழேற்ற பெறுவீராக. ஏத்தி போற்ற பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 3 இளைஞர்கள் தீச்சுளையின் நடுவில் இருந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடிய பாடலை நாமும் பாடுவோம். முன்மொழி 3. வலிமை மிகு விண்விரிவில் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் சந்நிதியில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புமிக்க வான்தலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். ஆண்டவரின் சந்நிதியில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புமிக்க வான்தலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். விண்ணோர் போற்றும் பரிசுத்த உலகை மீட்கும் இரட்சகர். விண்ணோர் போற்றும் பரிசுத்த உலகை மீட்கும் இரட்சகர். ஆண்டவரின் சந்நிதியில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புமிக்க வான்தலத்தில் அவரை புகழ்ந்து ஏற்றுங்கள். இக்காலத்தை ஊதுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழ் செய்து அவரை புகழ்ந்து ஏற்றுங்கள். எக்காலத்தை ஊதுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழ் செய்து அவரை புகழ்ந்து ஏற்றுங்கள். பாருங்களே அவரை பாடுங்களே. பாருங்களே அவரை பாடுங்களே. ஆண்டவரின் சந்நிதியில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புமிக்க வான்தலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். முரசு கொட்டி பாடுங்கள், நடனமாடி போற்றுங்கள். இசை மீட்டி குழலூதி அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். முரசு கொட்டி பாடுங்கள், நடனமாடி போற்றுங்கள். இசை மீட்டி குழலூதி அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். பாருங்களே அவரை பாடுங்களே. பாருங்களே அவரை பாடுங்களே. ஆண்டவரின் சந்நிதியில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புமிக்க வான்தலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வலிமை மிகு விண்விரிவில் ஆண்டவரை போற்றுங்கள். அருள்வாக்கு. நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 10. இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள். எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. சிறுமறுமொழி. கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக நீர் காயமடைந்தீர். கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக.
கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்தார். அவர் அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக பறைசாற்றினார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்தார். அவர் அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக பறைசாற்றினார். மன்றாட்டுக்கள். கடவுளின் நன்மைத்தன வளர்த்திற்காக அவரை மாட்சிப்படுத்துவோமாக. எப்போதும் நமக்காக பரிந்துரைக்கும் என்றும் வாழும் இயேசு கிறிஸ்து வழியாக அவரிடம் மன்றாடுவோம். உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரியச் செய்தருளும். இரக்கம் நிறைந்த கடவுளே, இந்நாளை நாங்கள் அன்பு பணிகளால் வளப்படுத்த உதவி புரிவீராக. ஒரே குடும்பத்தினர் என்பதை மாந்தர் எங்கள் செயல்களால் அறிந்து கொள்வார்களாக. உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரியச் செய்தருளும். வெள்ளப்பெருக்கின் போது பேழையினால் நோவாவை நீர் காத்தீர். திருமுழுக்குக்காக தயாரித்து கொண்டிருப்பவர்களுக்கு தண்ணீர் வழியாக மீட்பை கொடுத்தருளும். உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரியச் செய்தருளும். நாங்கள் அப்பத்தினால் மட்டும் வாழாமல் இருப்போமாக. நீர் பேசும் ஒவ்வொரு வாய்ச்சொல்லாலும் எங்களுக்கு வாழ்வளிப்பீராக. உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரியச் செய்தருளும். கோபம், வெறுப்புணர்வு போன்றவற்றை நாங்கள் தவிர்க்க துணை புரியும். உமது அமைதியிலும் அன்பிலும் மகிழ்ச்சி காண்போமாக. உமது அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரியச் செய்தருளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. கடவுளே, எங்கள் தந்தையே, உம் அன்பார்ந்த மைந்தருக்கு நாங்கள் செவி சாய்க்க வேண்டும் என நீர் கட்டளையிட்டீர். உமது வார்த்தையால் நீர் எங்கள் இதயங்களுக்கு ஊட்டமளித்து எங்கள் மனக்கண்களை தூய்மைப்படுத்தி உமது மாட்சியின் காட்சியில் மகிழ்ச்சியால் எங்களை நிரப்புவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.